ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நபர் இருந்தாங்க, ஓகேவா? ஸோ அவங்க வந்து நீங்களும் அவங்களும் வந்து ரொம்ப இன்டென்ஸாக வந்து காதலிச்சிங்க, நீங்களும் அவங்களும் வந்து ரொம்ப வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் நடுவில் ஏதோ ஒரு மூணாவது நபர் வந்ததுனால அவங்க வந்து உங்களை விட்டுட்டு அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேயும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது. இப்போ அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி கூடயும் வந்து சந்தோஷமாக இல்லை. ஸோ திருப்பி உங்ககிட்டே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வருது. உங்கள் அன்பை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்போ தான். ஸோ அதை பற்றி வந்து இந்த ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஹெவியாக வந்து உங்கள் கூட வந்துடணும் திருப்பி அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கூட பழகுனது, ஃபஸ்ட்டு உங்கள் கூட வந்து மெசேஜ் அனுப்புனது, உங்ககிட்ட கால் பண்ணி பேசுனது, உங்கள் கூட வெளியே சுற்றுனது, ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி ஆனவங்க வந்து அவங்கள வந்து ஏமாற்றிருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி ஆனவங்க வந்து இப்படி இவர் ஏமாத்தினாரோ அதே மாதிரி இவரை வந்து அவங்க வந்து ஏமாற்றிருக்காங்க, தேர்ட் பார்ட்டி. ஸோ இப்போ வந்து தேர்ட் பார்ட்டியும் வந்து அவருக்கு செட் ஆகலை, தேர்ட் பார்ட்டியும் வந்து அவருக்கு ஒழுங்காக அன்பு காட்டல. ஸோ அதனால் அவர் வந்து உங்ககிட்டயே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. உங்ககிட்டயே வந்து அந்த மாதிரி ஐடியா அவருக்கு நிறையா வருது. ஸோ இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, உங்ககிட்ட எப்படி வந்து திருப்பி வந்து சேர்றது. அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார்ல, இப்போ உங்கள் கூட நிறையா சண்டைலாம் போட்டார், உங்கள் கூட வந்து உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டார்ல. ஸோ திருப்பி எப்படி உங்கள் கூட வந்து ஃபஸ்ட்டு மாதிரி பழக ஆரம்பிக்கிறது, திருப்பி எப்படி ஃபஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, ஃபஸ்ட்டு மாதிரி உங்ககிட்ட கால் பேசுறது, ஃபஸ்ட்டு மாதிரி உங்கள் கூட வெளியே சுற்றுறது. ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கிறாரு. இந்த மாதிரி ஐடியாலாம் வந்து நிறைய யோசித்து பார்த்துட்ருக்காரு. அவர் ஃபுல்லாக ஒரு மைண்ட்லேயே தான் இருக்கார். அவரால் வந்து மைண்டை விட்டு வெளியே வர முடியல. எந்நேரமும் வந்து உங்கள் நினைப்பு தான் அவருக்கு இருக்குது. பட் வந்து இவரை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய இதுதான். பிகாஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய பிரைட்டான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த பர்சனை ஏற்றுக்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் இந்த பர்சன் வந்து உங்களை வந்து சீட் பண்ணியிருக்காரு. உங்கள் அன்பை வந்து புரிஞ்சுக்காமல் இருந்திருக்காரு. உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்க இந்த பர்சன் பண்ணுற தப்பையெல்லாம் மன்னிச்சிருக்கீங்க. இந்த பர்சனுடைய ஹெல்ப்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க. இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க, மணிலாம் கொடுத்துருக்கீங்க. ஈவன் ஃபோன் ரீசார்ஜ் கூட இந்த பர்சனுக்காக நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படி எல்லாமே பண்ணியிருக்கீங்க இந்த பர்சனுக்காக. அவரோட தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சு ஏற்றுருந்துருக்கீங்க. அவங்களோட தவறு எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுருந்துருக்கீங்க. அவங்களுக்காக வந்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் அவ்வளோ பண்ணியும் வந்து அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ பண்ணியும் உங்களை விட்டுட்டு வந்து அவங்க போயிட்டாங்க. ஸோ அதனால நான் சொல்வேன், நீங்கள் வந்து அவங்கள ஏற்றுக்காமல் இருக்கிறதே வந்து பெட்டர்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. உங்களுக்கு வந்து பிரைட்டான ஒரு இன்னும் ஒரு நல்ல பையனோட இல்லை ஒரு நல்ல பொண்ணோட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமையறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த பர்சனை வந்து ஏற்றுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த பர்சன் வந்து பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு. ஸோ இந்த பர்சனை வந்து ஏற்றுக்காமல் நீங்கள் இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை வந்து நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களை. நீங்கள் வந்து பிகாஸ் உங்கள் லவ் வந்து சாதாரண லவ் இல்லை. நீங்கள் வந்து இன்டென்ஸாக காதலிச்சிருக்கீங்க, ரொம்ப உங்கள் உயிரை கொடுத்து காதலிச்சிருக்கீங்க இந்த பர்சனை. பட் இந்த பர்சன் வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்பவே வந்து வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் இப்போ இனிமேட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் கெயின் பண்ணுவீங்க, ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பர்சன் இல்லைனா என்ன, இன்னொரு பர்சன் நமக்காக கிடைப்பாங்க அப்படின்ற எனர்ஜி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இந்த பர்சனை விட்டுட்டு போகிறது தான் நல்லது. இந்த பர்சன் திருப்பி வர ட்ரை பண்ணாலும் ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணுங்கள். இந்த பர்சன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதாவது எனக்கு இனிமேட் நீ வேண்டாம், எனக்கு இனிமேட்டு உன்னுடைய லவ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து கம்யூனிகேட் பண்ண வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா உங்கள் லைஃப்குள்ளே வந்து இன்னொரு நபர் வர போகிறாரு. இன்னொரு ஹெல்த்தியான உங்களை நல்லா பார்த்துக்கிற ஒரு நபர் வந்து வர போகிறாரு. உங்கள் நீங்கள் கனவு கண்ட விஷயம்லாம் வந்து நிறைவேற போகுது. நீங்கள் வந்து ஒரு நல்ல பையனுக்காக இல்லை நல்ல பொண்ணுக்காக நீங்கள் வந்து கடவுள்கிட்டலாம் வேண்டியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல அன்பான ஒரு
ஒரு உறவுக்காக வேண்டியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேற போகுது. அதெல்லாம் கூடிய சீக்கிரமே வந்து நிறைவேற போகுது. பட் வந்து இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பையன் வந்து திருப்பி வர ட்ரை பண்ணானா, அவர் இந்த பொண்ணு திருப்பி வர ட்ரை பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லணும். ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பவுண்ட்ரியில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க. உங்கள் செல்ஃப் ஒர்த் வந்து உங்களுக்கு என்னன்னே தெரியல. உங்கள் தரம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் தரம் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் செல்ஃப் ஒர்த் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பர்சன் வந்து உங்களை விட்டு போகிறது வந்து நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த பர்சன் உங்களை விட்டு போனது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான், உங்களுக்கு வர நல்ல விஷயத்துக்கு வழி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. பிகாஸ் ஸ்டார் கார்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் விஷயம்லாம் நிறைவேற போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து கிடைக்க போகுது. ஒரு நல்ல நபர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர போகிறாங்க. பாருங்கள், 2 of Cups. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நபர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர போகிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப், இப்போ புதுசாக வர ரிலேஷன்ஷிப், அது எந்த நபர்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் அந்த நபர் கூட இருக்கும்போது வந்து சந்தோஷமாக இருப்பீங்க, பயப்பட மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, காமாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் எமோஷன்ஸ்லாம் வந்து உங்களை வந்து ரொம்ப ஓவர்வெல்ம் பண்ணாது. நீங்கள் வந்து ரொம்ப நிதானமாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு நபர் உங்களுக்கு ஏற்ற நபராக இருந்தாங்கன்னா, அந்த நபர் கூட நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. இதுவே இப்போ ஆல்ரெடி உங்கள் லைஃப்பை விட்டு போன நபர், மூணாவது நபர் கூட போன ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவர் கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? ரொம்ப வந்து இன்டென்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப வந்து கெஞ்சிருப்பீங்க, பெக் பண்ணியிருப்பீங்க அவங்கள. ஸோ இது மாதிரிலாம் ரொம்ப வந்து கஷ்டம் கொடுத்துருக்காங்க அவங்க உங்களுக்கு. ரொம்ப வந்து உங்களை வந்து அன்புக்காக வந்து ஏங்க விட்ருக்காங்க உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் மணியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை வந்து எமோஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அன்பை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட எதுவுமே திருப்பி ரிட்டர்ன் பண்ணாமல் உங்களை வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பை விட்டு போகிறது வந்து நல்லதுக்கு தான். இந்த பர்சன் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர போகிறாங்க. அந்த நல்ல அகெயின் சீரியஸ்லி ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ அந்த நல்ல நபர்னால நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது. ஸோ பட் வந்து கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பிகாஸ் வந்து இந்த நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் நாள் இது வந்து இந்த ட்ராமா வந்து போகும். இந்த நபர் திருப்பி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ட்ரை பண்ணுவார். வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். உங்களை வந்து ஏமாற்ற திருப்பி ட்ரை பண்ணுவார். ஸோ நீங்கள் இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் வந்து இந்த நியூ பர்சன் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பர்சன், இந்த ஆல்ரெடி உங்கள் பாஸ்டில் இருந்தாங்களே அந்த பர்சன், அவங்கக்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து ஓப்பனாக வந்து சொல்லிவிடுங்க, எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு வந்து நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஓப்பனாக வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்ல கற்றுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து திருப்பி வராது, உங்ககிட்ட வரணும்னு திருப்பி நினைக்கிறாருன்றதுக்காக அந்த பர்சன் திருந்திட்டாருன்னு கிடையாதுல்ல. ஸோ அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து மைண்டு ஃபுல்லாக உங்களோட தாட்ஸ் தான் அந்த பர்சனுக்கு போயிட்டுருக்கு. சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க உங்கள் கூட திருப்பி சேர்ந்துடணுன்ட்டு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த பர்சன் பண்ணாலும் அந்த பர்சன் வந்து நல்லவராக இருக்க சான்ஸ் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து திருப்பி உங்களை இது மாதிரி தான் வந்து அலைய விடுவார். திருப்பி நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வரும். ஸோ இந்த பர்சன் வந்து இந்த நியூவாக வரப்போகிற பர்சன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனாக இருக்க வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களை வந்து ரொம்ப உங்ககிட்ட உங்களை பற்றி தெரிஞ்சு, அதாவது உங்களை வந்து பார்த்து உங்ககிட்ட ஆல்ரெடி பழகிட்டு இருக்க ஒரு நபராக இருக்க வந்து சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப நாளாவே பிடிச்சிருந்துருக்கு. பட் நீங்கள் வந்து வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வரல. நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்காங்க. லைக் ஓப்பன் அப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால. பட் இப்போ வந்து நீங்கள் இந்த நபர் வந்து மூணாவது நபர்கிட்ட போயிட்டதுனால அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்ககிட்ட வந்து லவ்வர் சொல்லலாம். நீங்கள் வந்து லவ்வர் சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இப்போ வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ்லாம் வந்திருக்கு உங்ககிட்ட லவ்வர் சொல்கிறதுக்காக. அகெயின் மூன் கார்ட். ஸோ இந்த பர்சன் இப்போ புதுசாக உங்கள் லைஃப்குள்ளே வரப்போகிற நபருக்கு வந்து
அவங்க வந்து அவங்க லவ் வந்து அவ்வளோ இருக்கு உங்க மேல. ஸோ அவங்க அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க உங்க மேல. ஸோ அவங்களுக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியும். உங்களை வந்து ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை வந்து ரொம்ப நாளாவே ரசிச்சுட்டு இருக்காங்க இந்த பர்சன். ஸோ இந்த பர்சனுக்கு வந்து உங்களை பத்தி நல்லாவே தெரியும். அண்ட் இந்த பர்சன் நீங்க வந்து இப்போ வந்து நிறையா வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஹீல் ஆகுங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு. இந்த பர்சன் திருப்பி வர ட்ரை பண்ணாலும் இந்த பர்சனை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ஹீல் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா செல்ஃப் ஹெல்ப், அதாவது உங்களையே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் செல்ஃப் கேர் டிப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதில் வர எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள். நிதானமாக இருங்க. உங்களுடைய வெல்பீயிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வரும். ஸோ நீங்கள் எப்போ வந்து நம்ம வெல்பீயிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் நம்ம லைஃப்குள்ளே. ஸோ இந்த பர்சன் வந்து இப்போ இனிமேட்டு உங்கள் லைஃப்குள்ளே புதுசாக வரப்போகிறா. ஆக்சுவலாக இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி இருக்காங்க. பட் இன்னும் உங்ககிட்ட வந்து அவங்க லவ் வந்து ஓப்பன் அப் பண்ணல. ஸோ இப்போ இந்த ஓப்பன் அப் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பர்சன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ரிலேஷன்ஷிப், இது வரைக்கும் பார்த்த நபர்களை விட இந்த பர்சன் வந்து ரொம்ப ஹெல்த்தியானவர். உங்களை வந்து நல்லா பார்த்துப்பாரு. உங்களோட அன்புக்காக ஏங்குறாரு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நாளாகவே உங்களை வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்டில் இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கர்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை வந்து ரொம்பவே வந்து பாதிச்சிருக்கு. நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிருக்கீங்க இந்த பர்சனோட பிஹேவியர்னால. அந்த பர்சன் வந்து உங்களை வந்து ஏமாத்துனது, அந்த பர்சன் உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கிட்ட போனது, இதெல்லாம் வந்து உங்களை வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப அழுதுருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப வந்து எமோஷ்னலாக ஆயிருக்கீங்க. ரொம்ப வந்து லைக் யார்கிட்டையும் பேசாமல் ஒழுங்காக சாப்பிடாம ரொம்ப வந்து வருத்தத்தில் இருந்திருக்கீங்க. உங்களை வந்து மைண்டு ஃபுல்லாக அந்த பர்சனோட தாட்ஸ் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. மைண்டு ஃபுல்லாக அந்த பர்சனே தான் வந்து நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீல் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவை. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரும். இப்போ இனிமேட்டு வரப்போகிற அந்த நபரால். ஸோ அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததோட இல்லை, நீங்கள் இது வரைக்கும் இருந்ததை விட உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து பெட்டராக மாறும். ஸோ அந்த நியூ பார்ட்டி வந்து உங்களுக்காக வராங்க. பட் வந்து நீங்கள் வந்து பழசை வந்து நினச்சிட்டு இருக்காதீங்க. பழசு வந்து, அதாவது அந்த ஓல்டு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றிட்டு போனார்ல, ஸோ அவரை வந்து நினச்சிட்டு இருக்காதீங்க. அவரை வந்து நினச்சிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு ஏற்ற நபரே கிடையாது. அவர் வந்து உங்களை திருப்பி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அவரை விட்டாலும் அவர் வந்து உங்களை கஷ்டம் தான் படுத்துவார். அவர் உங்களை காயம்தான் படுத்துவார். ஸோ நீங்கள் அவரை விட்டுருங்க, அவரை மறந்துடுங்க. நல்ல நபர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஹீலிங் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. நிறைய செல்ஃப் கேர்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போன பர்சன் வந்து கண்டிப்பாக நார்சிசிஸ்டாக இருக்க வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நார்சிசிஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி ஹீல் ஆகுறது அப்படின்றத வந்து நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அது கூட உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதுலேருந்துலாம் கற்றுக்கோங்க. நல்லா ஹீலிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹீலிங் ஜேர்னியில் போயிட்டு இருக்கும்போது பேஷண்ட்டாக இருங்க. அதே மாதிரி ஸோ உடனே வந்து நடந்துடாது. உடனே அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆக மாட்டார். பட் பொறுமையாக ஒரு நல்ல நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார். அண்ட் நீங்கள் ஹீலிங் ஜேர்னியில் இருக்கும்போது வருவார். ஸோ ஹீலிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக இதுக்கப்புறம் நடக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே.